ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? வாங்க நம்ம கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் போட்டுருங்க. நான் ஒரு 1/4 கிலோ இது பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இது பண்ணிங்க. அதில் மேலே காம்பெல்லாம் எடுத்துடணும். 2 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், கோல்டன் கலரில் சூப்பராக மாறிடுச்சு. மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் நான் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ நான் நல்லா வதக்குறேன். பார்த்து தீஞ்சிற போது தீஞ்சால் நல்லா இருக்காது. இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியாக எடுத்துருக்கேன் 1/4 கிலோவுக்கு. இப்போ பாருங்கள், அது நல்லா நான் வதக்குறேன். நல்லா கோல்டன் கலரில் இதுவாகிடுற மாதிரி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ இது பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் எதுக்குன்னா லைட்டாக கலர் வர்றதுக்கு தான், அதுக்குன்னு ரொம்ப போட்டுறாதீங்க. இப்போ நல்லா கலரிட்டு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி இருக்கலாம் போட்டுட்டு. அடுத்து நம்ம கத்திரிக்காவை போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் போடணும். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து நான் வந்து கரம் மசாலா போடுறேன். கரம் மசாலா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரம் மசாலா வேணால் கொஞ்சம் லைட்டாக மல்லித்தூளும் போட்டுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நம்ம வாசனையெல்லாம் தூக்கும். அடுத்து பாருங்கள், இப்போ நல்லா வதக்குறேன். வதக்கினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றணும். ஏன்னா அது வந்து நல்லா கொதித்து தொக்காக வரதுக்காக, ஓகேங்களா? ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்கள், ஒரு மிக்சியில் வேர்க்கடலை, வெந்தயம், எள்ளு, கருப்பு எல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த கருப்பு எல்லை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம 2 இது பண்ண புளி 2 நிமிஷம் வந்து ஊற வச்ச புளியை வந்து நம்ம இதுக்கு இது பண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைக்கிற மாதிரி அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்கள், இது ஆகிடுச்சி. இது வந்து நீங்கள் ஒயிட் சாதம், பிரிஞ்சி சாதம் இல்லை பிரியாணிக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ஷேர் பண்ணுங்கள்.